இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா? இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. சார் அது லைட் போனா தான் சார் படம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து சேர்ந்துரும். இந்த படத்தை பத்தி பேசினா எல்லாத்த பத்தி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு இங்க பார்த்தா பேசணும், அங்க பார்த்தா பேசணும். அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா இதுல இருக்கிற அவ்வளவு பேர் பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன், தம்பி யோகி பாபு கண்டிப்பா வந்துருவாரான்னு கேட்டேன். என்ன அவ்வளவு பிஸியா இருக்கிற ஆளு கரெக்டா வந்துட்டாரு. மற்றவங்க எல்லாரும் எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இல்ல, புதுசா மேடைக்கு வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு மேடையில பேசி அவ்வளவா பழக்கம் இல்லை அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது உங்களுக்கு என்ன மொழியில அப்படி பேசிட்டு போக வேண்டியதான். அவர் அடிச்சாரு பாருங்க, நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துனுங்க, அப்புறம் படம் எடுக்கும் போது தானுங்க தெரிஞ்சதுங்க, படம் பாக்குறதுக்கு வேணா சுலபமா இருக்குங்க, எடுக்கிறது வந்து பெண்டு கழண்டு போங்க. அவ்வளவுதான். அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு இந்த மேடை புதுசு, மைக்கில் பேசி புதுசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.